என்னோட போன GCam வீடியோல நிறைய பேர் K20 ல GCam எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல அத பார்க்கலாம். GCam யூஸ் பண்ணா Redmi K20 ஓட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா? ஸ்டாக் கேமரா ஆப்போட இந்த பிக்சர்ஸ் எப்படி கம்பேர் ஆகுது? இதெல்லாம் இந்த வீடியோல பாப்போம். Hey guys, I'm Ash. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்க thumbs up button, subscribe bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். So ஏற்கனவே K20 Pro ல GCam பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் இப்போ நம்ம K20 பற்றி இன்னொரு வீடியோ பண்ணுறோம்? வெல், 3 காரணம் இருக்குது. நம்பர் 1, பிரைமரி சென்சர் K20 ல IMX 582, K20 Pro ல 586. இது வெறும் ஒரு டெக்னிக்காலிட்டி தான், இது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா 586ல 4K 60 FPS எடுக்க முடியும், 582ல 4K 30 தான் எடுக்க முடியும். இது பெரிய விஷயம் கிடையாது. பட் ரெண்டாவது டிஃப்ரென்ஸ், K20 Snapdragon 730ல ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து Qualcommோட Spectra 350 இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் இருக்குது. K20 Proல Snapdragon 855 இருக்குது. ஸோ அதில் இன்னும் பெட்டரான Spectra 380 இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ப்ராசஸிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். வெல், மூணாவது ரீசன் இதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ GCam K20 Proல நம்ம பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அதிகமான டைம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய பக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது, இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேசிட்டோம், இப்போ பிக்சர்ஸ்க்கு போவோம். ஸோ முதல்ல பிரைமரி சென்சரில் எடுத்த ஷாட்ஸை பார்ப்போம். GCam ஜென்ரலாக ஷேடோஸில் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே இந்த லீவ்ஸை பார்த்தீங்கன்னா GCamல இன்னும் டீட்டெயில்ஸ், கலர்ஸ் இந்த லீவ்ஸ்லேருந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. சில கேசஸில் இந்த மாதிரி பெட்டல்ஸ் பார்க்கல GCamல டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸ்டாக் MIUI கேமரா சில நேரத்தில் அப்படியே ஸ்மூத்தன் பண்ணிடுது எல்லாத்தையும். ஓவரால் ஸ்டாக் கேம் GCam ரெண்டுமே நல்ல பிக்சர்ஸ் தான் எடுக்குது. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. வைட் ஆங்கிள் சாம்பிள்ஸ்னு பார்த்தா இங்கே ஸ்டாக் கேமரா ஆக்சுவலாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. டீடைல் லெவல்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் இது ரெண்டுத்துலேயுமே நல்லா இருந்தாலும் டிஸ்டார்ஷன், இந்த எட்ஜஸில் உள்ள அந்த டிஸ்டார்ஷன் MIUI பெட்டராக ஹேண்டில் பண்ணுது. உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் அதிகமாக வேணும்னா GCam மேபி பெட்டராக இருக்கலாம். பட் ஓவரால் இந்த டிஃபால்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த இமேஜஸ் கொஞ்சம் பிரைட்டாகவும் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாகவும் வருது, பார்க்க நல்லா இருக்கு. போர்ட்ரேட்ஸ்னு வரையில் இன்னமும் ஸ்டாக் கேமரா தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. GCamல டைனாமிக் ரேஞ்சும் சரி, பேக்ரவுண்ட் எக்ஸ்போஷரும் சரி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சப்ஜெக்டோட ஃபேஸை பார்த்தா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது GCamல. அதனால எனக்கு ஸ்டாக் கேமராவோட ரிசல்ட்ஸ் இன்னும் பிடிச்சிருந்துச்சு. டீட்டெயில் லெவல்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லையும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸ்டாக் இமேஜஸ் கொஞ்சம் ஜூம்டுன்னாக இருக்குது. எனக்கு ஃப்ரேமிங் GCamல இன்னும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ செல்ஃபீஸ்னு பார்க்கல GCam இங்கே ரொம்பவே பெட்டராக இருக்குது. கலர்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. MIUIயில் வந்து எடுத்த பிக்சர்ஸில் கொஞ்சம் ஸ்கின் டோன்ஸை பிரைட்டன் பண்ணியிருக்காங்க. இது பியூட்டி மோட் ஆஃபில் இருக்கையில் கூட பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் GCamல பேக்ரவுண்ட் ரொம்ப பெட்டராக இருக்குது. இப்போ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேமராவில் எடுத்த இமேஜ் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது பேக்ரவுண்ட். அதில் GCamல டைனாமிக் ரேஞ்ச் பர்ஃபெக்டாக இருக்குது, எக்ஸ்போஷரும் பர்ஃபெக்டாக இருக்குது. செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்னு பார்க்கல எட்ஜ் டிடெக்ஷன், டீடைல் லெவல்ஸ் திருப்பியும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் GCamல ஓவரால் பெட்டராக இருக்குது. இது காரணம் என்னென்னா போக்கா, அதாவது பேக்ரவுண்ட் பிளரிங் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும், கலர்ஸ் அந்த ஸ்கின் டோன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்குது. இது வரைக்கும் ஸ்டாக் கேமரா GCam ரெண்டுமே சில சுச்சுவேஷன்ஸில் GCam பெட்டராக இருக்குது, சில சுச்சுவேஷன்ஸில் ஸ்டாக் கேமரா பெட்டராக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம லோ லைட்டுக்கு போவோம். இங்கே GCamோட நைட் சைட் வெர்சஸ் MIUIயோட நைட் மோட். ஸ்டாக் கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நைட் மோட் அல்காரிதம் Xiaomi யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆனால் GCamோட நைட் சைட் தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லலாம். டீட்டெயில், பிரைட்னஸ், கலர்ஸ் இது எல்லாமே GCam நைட் சைட்டில் எடுத்த இமேஜஸில் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் லெவல்ஸும் கம்மியாக இருக்குது. இப்போ வைட் ஆங்கிள் கேமராவை நம்ம பார்க்கல ஸ்டாக்கில் வைட் ஆங்கிளுக்கு நைட் மோட் சப்போர்ட் கிடையாது. ஸோ பிரைமரி தவிர எந்த கேமராலையும் நைட் மோட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ GCamல கண்டிப்பாக இங்கே பெட்டராக இருக்குது. 13 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கேமரா வச்சு எடுத்த ஷாட்ஸ், ஸ்டாக் கேமரா வச்சு எடுத்த ஷாட்ஸ் ரொம்ப யூஸபுளாக கூட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் GCam வச்சு எடுக்கல கிளாரிட்டி பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சப்ஜெக்ட் மேட்டர் விசிபிளாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ். ஸோ இதுதான் GCam K20ல. நீங்கள் ஒரு K20 வச்சு இதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் Gcamக்கு லிங்க்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் இந்த Gcamல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வைட் ஆங்கிள் மோடில் இருந்துட்டு செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா ஆப் கிராஷ் ஆகும். இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்ஸ் இருக்கலாம். ப்ளஸ் டெலஃபோட்டோ கேமராவை இதில் யூஸ் பண்ண முடியாது. பட் ஓவரால் ஸ்டேபிளாக இருக்குது. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Gcam பற்றி K20யில்? நீங்கள் ஒரு K20 வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.